வெல்கம் டு தமிழ் காவியம். காலையில எழுந்த உடனே ஸ்ட்ரென்தனிங் பவுடர் மட்டும் கலக்கி குடிச்சிட்டு நேரா அகாடமிக்கு போயிடுவான். அங்க இருந்து தனியா ஒதுங்கி வந்து விரதம் எடுத்துக்க ஆரம்பிப்பான். இதுதான் அவனோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கா இருந்துச்சு. அது என்னமோ இன்னைக்கு அழகி பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு வீரா நினைக்க பட்டு சைலண்டா அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுச்சு. வீராவோட விரதத்துக்கான இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தவன் பக்கத்துல வந்த பட்டு, இன்னைக்கு இங்கேயே தங்க போறதா உனக்கு உத்தேசமா வீரா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு காரணம் மத்தியானம் அந்த இடத்துக்கு வந்த வீரா நைட் டைம் ஆயும் அப்படியே படுத்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரூமுக்கு போறேன் பட்டு, உனக்கு வேலை இருந்துச்சுன்னா நீ கிளம்பு அப்படின்னு சொன்னான். முக்கியமான வேலை இருக்கு, ஆனா அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், பண்ணுவியா அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. என்ன பண்ணணும் அப்படின்னு வீரா கேட்க, இன்னைக்கு காலையில கிளம்பும் போது குள்ளா மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வர சொன்னேனே, எங்க அது அப்படின்னு கேட்டுச்சு. என்கிட்ட இல்ல, சித்து கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன், ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கருப்பு கலர் குள்ளாவை எடுத்து கொடுத்தான் வீரா. இத போட்டுக்கிட்டு இந்த இலை மேல ஏறி உட்காரு அப்படின்னு பட்டு சுண்டு விரல் சைஸ்ல இருக்கிற இலை ஒன்ன எடுத்து அவன் முன்னாடி வச்சுச்சு. வீரா எதுவும் யோசிக்கல, அடுத்த செகண்ட் பட்டு சொன்னதை பண்ணிட்டான். இதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த குள்ளா வீரா தலையில பட்ட உடனே அவன் ஃபுல் பாடியும் கவர் ஆயிருச்சு. அதாவது யாரும் அவனை பார்க்க முடியாது. அடுத்ததா அந்த இலை மேல வீரா உட்கார்ந்த உடனே அது பெரிய போட்டு சைஸுக்கு மாறி அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. வீராக்கு புரிஞ்சு போச்சு, பட்டு நான் இப்ப அழகிய பார்க்க போறேனா அப்படின்னு. அவன் குரல்ல அப்படி ஒரு குஷி. ஆமா, 1 மணி நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள திரும்பி வந்துடணும், ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுச்சு. இங்க அழகி வீரா ஞாபகமா வெளியே வந்து நின்னுட்டு இருந்தா. அப்பதான் வானத்துல இருந்து ஏதோ கீழே இறங்குற சத்தம் கேட்டுச்சு. நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். போட்டு தண்ணில தானே இருக்கும், எப்படி வானத்துல பறக்குது அப்படின்னு வாய பிளந்து பார்த்துட்டு இருந்தா. அழகி அதை பார்த்து பயப்படாம இருக்கிறதுக்கு காரணம், ராணா மாஸ்டர், மேகா, காலா, அழகி 3 பேருக்கும் இந்த மாதிரி பறக்கிற போட், ஆகாய மலை, கிறிஸ்டல் மலை எல்லாத்த பத்தியும் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. அதனால அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற பிரபஞ்சத்துல இதெல்லாம் சகஜம்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா அழகிக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும்தான், இப்ப யார் இங்க வரா? ராணா மாஸ்டரை பாக்குறதுக்கு யாராவது முக்கியமான ஆளுங்க வர போறாங்களா? அப்படி இருந்தா கூட ஏன் யாருக்கும் சொல்லல அப்படின்னு உதட்ட பிதிக்கு யோசிச்சு இருந்தா. அதுக்குள்ள அந்த போட் அவ பக்கத்துல வந்துருச்சு. அப்பதான் கரெக்டா பின்னால இருந்து மேகா அழகி அப்படின்னு கூப்பிட்டா. சொல்லு அப்படின்னு அழகி திரும்ப, பனியில நின்னுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க, சாப்பிட வரலையா அப்படின்னு கேட்டா. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீயும் காலாவும் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்னா அழகி. என்ன விளையாடுறியா? காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல, இப்படியே இருந்தா உடம்பு என்ன ஆகும், கொஞ்சம் யோசி அழகி அப்படின்னு அக்கறையா சொன்னா மேகா. அன்னைக்கு கனவுல வீராக்கு ஏதோ ஆபத்து நடந்த மாதிரி தோணுச்சு மேகா, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல, அதான் அவன் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அழகி. மேகாக்கு அவளோட கஷ்டம் புரியாமல்ல, அதுக்காக உடம்ப வருத்தி இப்படி எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு அக்கறை கலந்த கோபம் வந்துச்சு. இவ்வளவு உருகி உருகி நீ பண்றது எதுவும் வீராக்கு தெரிய போறது இல்ல. ஒருவேளை வி மாஸ்டர் அகாடமில வேற யாராவது பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா மேகா. எதுவும் பண்ண மாட்டேன், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைப்பேன், அவ்வளவுதான் அப்படின்னு சிரிச்சா அழகி. அந்த சிரிப்புல அவ்வளோ ஏக்கம், அழுக, வருத்தம் எல்லாம் இருந்துச்சு. மேகா உடனே அழகிய கூட்டிக்கிட்டு, நான் சும்மா உன்கிட்ட விளையாடினேன், வீரா எப்போதுமே இந்த அழகிக்கு தான், வா உள்ள போலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போனான். இப்ப வரைக்கும் அழகி கண்ணுக்கு தெரிஞ்ச போட் மேகாக்கு தெரியல. 2 பேரும் எதுவும் பேசாம அமைதியா வந்துட்டு இருந்த போதுதான் அழகிக்கு போட்டு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மேகா, என் பக்கத்துல இருந்த அந்த போட் எவ்வளவு பெருசு பாத்தியா? யாரு வந்தான்னு உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல கவனிக்கல, மாஸ்டர் ஏதாவது விஷயம் சொன்னாரா அப்படின்னு அழகி கேட்டா. என்ன சொல்ற, எந்த போட், யார் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு மேகா புரியாம கேட்க, என்னடி உன் கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா? இப்ப நீ என்ன கூப்பிட வந்த இடத்துல அங்க பறக்கிற போட் பார்க்கல அப்படின்னு அழகி கேட்டா. உடனே மேகா அவளை மேல இருந்து கீழே வரைக்கும் வித்தியாசமா பாக்குற மாதிரி லுக்கு விட்டுட்டு, உனக்கு வீரா பைத்தியம் முத்தி போச்சு, உடனே மந்திரிக்கணும், நாளைக்கு லீவ் போடு, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு சீரியஸா சொன்னா.
எது, என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? உன் கண்ணு நொல்லன்னு சொல்லு. கண்டிப்பா ராணா மாஸ்டர் தேடிட்டு தான் யாரோ இங்க வந்திருப்பாங்க. நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு அழகி திரும்ப மேகா அவ கைய பிடிச்சு இழுத்தா. எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்குடி, ஏதேதோ உளறிட்டு இருக்க. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. 2 நாளா சரியா தூங்கலன்னு சொன்னல, அதான் இப்படி இல்லாதத இருக்குன்னு நினைக்க தோணுது. நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மேகா கிளம்புனா. அழகிக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த போட்டு மேகாக்கு தெரியலையா? ஏன், எதுக்கு அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிட்டா. அதுக்குள்ள மேகா ஒரு பார்சல் எடுத்துட்டு வந்து அழகி கிட்ட கொடுத்து, நீ போய் சாப்பிடு, என்ன மாஸ்டர் வர சொல்லி இருக்காரு, நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டா. ரூம் உள்ள வந்த அழகிக்கு ஒரு பக்கம் குழப்பமும் இன்னொரு பக்கம் வீரா ஞாபகமும் வந்துச்சு. கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருந்தவ முன்னாடி ஏதோ நிழல் ஆடுற மாதிரி தோண, சட்டுன்னு கண்ணை திறந்து பார்த்த அழகிக்கு பேச்சுவார்த்தை கிடைக்கல. கண்ணுல இருந்து தண்ணி அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிக்க, எங்க கண்ணை சிமிட்டிட்டா எதிர இருக்கிற உருவம் மறைஞ்சு போயிடுமோன்னு சில மாதிரி இருந்தா. எதிரில வீரா கை கட்டி அழகிய பார்த்துட்டு இருந்தா. எப்படி இருக்கடி அப்படின்னு வீரா குரல் காதுல விழுந்த அடுத்த செகண்ட் தாவி அவனை இறுக்கமா கட்டிக்கிட்டா அழகி. வீராவால மூச்சு விட கூட முடியல. அந்த அளவுக்கு அழகி அணைப்பு இருந்துச்சு. அவனும் அதே அளவுக்கு அழகிய கட்டிக்கிட்டான். 2 பேரும் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு எதுவும் பேசல, அப்படியே இருந்தாங்க. வீரா தான் அழகிய அவனை விட்டு பிரிச்சு கட்டல் மேல உட்கார வச்சான். அந்த பிரிவை கூட அவளால தாங்கிக்க முடியல. வீராவை இழுத்து அவ பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டா. வீரா விரல் அழகி விரலோட பெனஞ்சு இருக்க, சாப்பிடுறியா இல்லையா, ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்ட அப்படின்னு வருத்தமா கேட்டான் வீரா. அதுக்கு அழகி கிட்ட பதில் இல்ல. குனிஞ்சு அழ ஆரம்பிச்சா. வீராக்கு தெரியாததா அவ அழுகைக்கு என்ன காரணம்னு. அவனே மேகா கொடுத்த சாப்பாட அவளுக்கு ஊட்டி விட்டான். இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு வயிறார அழகி சாப்பிடுறா. இதுவரைக்கும் அமைதியான ஹீரோவா இருந்த வீரா இப்போ அதிரடி ரொமான்டிக் மன்னனா மாறினா. அழகிய தூக்கி அவன் மடியில உட்கார வச்சு இடுப்போட அவளை கட்டிக்கிட்டு கன்னத்துல முத்தம் கொடுத்தான். அவளும் அத ஆழ்ந்து அனுபவிச்சு ஏத்துக்கிட்டா. வீராக்கு இந்த சிக்னல் போதுமே. அழகி முகத்தை திருப்பி இச்சு இச்சுன்னு அந்த ரூமே அதிர்ற அளவுக்கு மூச்சு முட்டை முத்தம் கொடுத்தா. இப்பவும் 2 பேரும் எல்லாம் மீறல. அதாவது உதட்டு முத்தத்துக்கு அவனும் அடி போடல, அவளும் வளைஞ்சு கொடுக்கல. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இதுலயே போயிருச்சு. இப்பதான் அழகிக்கு வீரா இங்க எப்படி வந்தான் அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு. அவனும் மாய இலை பத்தின விஷயத்த சொன்னான். என்ன பாக்குறதுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படணுமா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டா அழகி. எனக்காக நீ கஷ்டப்படலையா? ஏதோ ஆபத்துன்னு கனவுல வந்ததை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 2 வாரமா சாப்பிடாம இருந்திருக்க. உனக்காக இத கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு அழகி கண்ணத்தை கையில ஏந்தி பேச ஆரம்பிச்சான் வீரா. இப்ப அவளாவே அவனுக்கு முத்தம் கொடுத்தா. ஏண்டி, உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு முத்தம் வாங்கறதுக்கே நான் இவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கே, அப்ப மிச்சதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கு அப்படின்னு அழகிய பார்த்து கண்ணடிச்சான் வீரா. இதுதான் முதல் தடவை 2 பேரும் இந்த மாதிரி அந்தரங்கமான விஷயம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறது. அழகியால வீராவை நிமிர்ந்து கூட பார்க்க முடியலையே. அப்படியே அவன் நெஞ்சு மேல சாஞ்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டான். உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்டா. நான் இப்போ 6th ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். ட்ரிபிள் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு வீரா சொல்ல, அழகி அவன் கண்ணன் கிட்ட முத்தம் கொடுத்து இறுக்க கட்டிக்கிட்டா. இந்த இடம் என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கு கூட முத்தம் கொடுக்கலாம்ல அப்படின்னு வீரா அவன் உதட்ட காமிக்க, உடனே அழகி சிப்போடா, நீ இப்பெல்லாம் ரொம்ப தப்பு தப்பா பேசுற அப்படின்னு தள்ளி உட்காந்துக்கிட்டா. வீரா அவ மடியில அப்படியே படுத்துக்கிட்டு, உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது அப்படின்னு அழகிய அவ முகத்துக்கு நேரா இழுத்து மூக்குல முத்தம் கொடுத்தான். அதுக்கப்புறம் வீரா சித்து, ரூபினி, கொம்பன் எல்லார பத்தியும் சொன்னான். சின்ன வீரான்னு சித்து பத்தி சொன்னதுதான் அழகிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சித்து ரொம்ப பாவண்டி, கொம்பன் ரொம்ப மிரட்டி வச்சிருக்கான். இப்பதான் நான் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அப்புறம் உன்னவன் அண்ணியா இப்பவே ஏத்துக்கிட்டான் அப்படின்னு வீரா சொல்ல, அண்ணி அப்படிங்கிற வார்த்தை அழகிக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே சமயம் ரூபினி வீரா கிட்ட நடந்துக்கிற விதம் அழகிக்கு பெரிய பாதிப்பு ஒண்ணும் கொடுக்கல. வீராவோட மூச்சு முற்ற அன்பத்தான் பாக்குறாளே, எப்படி சந்தேகம் வரும்? திடீர்னு அழகி மடியில இருந்து எழுந்த வீரா, இன்னும் 5 நிமிஷத்துல நான் கிளம்பணும் அப்படின்னு கண் கலங்க சொன்னான். அழகிக்கு வெடிச்சு அழணும் போல இருந்துச்சு. கையை இறுக்கமா மூடிக்கிட்டு
அவளோட உணர்ச்சியை கட்டுப்படுத்திக்கிட்டா. உனக்காக உன்னை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வீரா அழகி கழுத்துல இலை மாலை ஒண்ணு போட்டான். ரெட் கலர்ல இருந்த அந்த மாலைய தொட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு அழகி சொல்ல, சீக்கிரமா அப்பா அம்மா கிட்ட பேசி உன்னை என் கூட கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னான் வீரா. ஒருவேளை உங்க அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு அழகி கேட்டா. அதுக்கு வீரா அவளை இழுத்து காதுல ஏதோ சொல்ல அழகி முகம் எல்லாம் செவந்து போச்சு. சி போடா அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டா. அதுக்குள்ள டைம் முடிஞ்சு வீரா தலையாட்டி அங்க இருந்து நகர்ந்தான். அழகி அவன் கைய பிடிச்சு உன் ஞாபகமா ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்னு அழுகைய கட்டுப்படுத்தி சொன்னான். நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் பேசி என்ன மீற வச்சிடாத அப்படின்னு சொன்ன வீரா அவளோட உதட்ட பார்த்துக்கிட்டே கைக்கு முத்தம் கொடுத்துட்டு ஓடிட்டான். அவன் பின்னாடியே போன அழகி வீரா தலை கண்ணை விட்டு மறையிற வரைக்கும் அங்கேயே நின்னுட்டு இருந்தான். இங்க ஆகாய மலையில வீராவை காணோம்னு சித்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தான். வீரா அழகி கூட 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பவும் ஆகாய மலைக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சான். அவன் வந்துட்டு போனது அழகி கண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்திருந்துச்சு பட்டு. சித்து காலையில வீராவை பார்த்ததோட சரி, மத்தியானம் சாப்பிட கூட வரல. எப்படியும் நைட்டு வீரா வந்துருவான்னு காத்துட்டு இருந்தவன் அசதியில தூங்கி போயிட்டான். திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தா பக்கத்துல வீரா இல்ல. அவ்வளவுதான். அந்த பில்டிங்ல ஒருத்தரை கூட தூங்க விடாம அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா சித்து. நல்ல வேளை வி மாஸ்டர் 2 வாரமா வேற அகாடமிக்கு ஜட்ஜா போயிருந்தாரு. அதனால சித்து தப்பிச்சான். இல்ல இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பா அவரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்கள்ல ஒருத்தன், ஏண்டா அழுமூஞ்சி, வீரா அண்ணன் எங்க போறாரு, எப்ப வராருன்னு கூட தெரியாம எப்படி அவரோட ஒரே ரூம்ல இருக்க அப்படின்னு கோவமா கேட்டான். இல்லடா டப்சா கண்ணா, அண்ணன் 10 நாளாவே என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, ஏதோ முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்குன்னு நானும் கண்டுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சித்து வருத்தமா சொன்னான். சுத்தி நின்னுட்டு இருந்த 2 மாஸ்டர்ஸ்க்கும் வீராவை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களும் வருத்தமா தான் இருந்தாங்க. இங்க வீரா ஆகாய மலை எல்லை கிட்ட வந்துட்டான். அடுத்த நிமிஷம் பட்டு அவன் தோள் மேல இருந்துச்சு. வீராவோட பிரகாசமான முகமே சொல்லுச்சு அவன் எந்த அளவுக்கு சந்தோஷமா போயிட்டு வந்திருக்கான்னு. பட்டு அதுக்கு மேல அவனை கேள்வி கேட்டு தொல்லை பண்ணல. ஏன் பட்டு, என்ன காணும்னு ஏதாவது இங்க பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு வீரா கேட்க, சித்து பண்ணிட்டு இருக்கிற அலப்பறைய பட்டு சொல்லுச்சு. உடனே அவங்க இடத்துக்கு ஓடி வந்தான் வீரா. அவனை பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்ச சித்து, எங்க போன, நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு குழந்தை மாதிரி மூக்க உறிஞ்சான் சித்து. அதுக்குள்ள மாஸ்டர்ஸும் அதே கேள்வியை கேட்டு வீராவை கோவமா முறைச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர்ஸ், இன்னைக்கு கிறிஸ்டல் மலையில கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அசதியில பக்கத்திலேயே தூங்கிட்டேன், அது தெரியாம சித்து என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு வீரா சமாளிச்சா. கிறிஸ்டல் மலைக்கு வீராவை டாஸ்க்குக்காக அனுப்பி வச்சது அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு தெரியும். அதனால அவன் சொன்னதை நம்பிட்டாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களை சமாளிச்சு அனுப்புன வீரா சித்துவை கூப்பிட்டு அவங்க ரூமுக்கு வந்தான். இனிமே நீ எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு சித்து கையில இருந்த சாப்பாட்டை வீராவுக்கு ஊட்ட எப்போதும் போல அவனோட பாசத்துக்கு அடிமை ஆகிட்டான். அடுத்த நாள் காலையில வி மாஸ்டர் வந்துட்டாருன்னு பசங்களை அசம்பிளிக்கு வர சொல்லி இருந்தாங்க. இந்த அகாடமில ஒரு பழக்கம் இருக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை பசங்க பழகின புது டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் வி மாஸ்டர் முன்னாடி பண்ணி காட்டணும். இப்போ முதல்ல அந்த டெமோ தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது தப்பு கரெக்ட் எதுவா இருந்தாலும் வி மாஸ்டர் அவரோட ஒப்பீனியனை சொல்லி பசங்களை திருத்துவார். எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க ரூபினியும். அவளுக்கு சித்துவ இப்ப ஏதாவது பண்ணணும். அதுக்கு காரணம் வீரா. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து அவமானப்படுத்தினத இன்னும் ரூபினி மறக்கல. 2 பேருக்கும் தனித்தனியா ஆப்பு ரெடி பண்ணிட்டு இருந்தா. அதோட முதல் கட்டமா வி மாஸ்டர் கிட்ட வந்த ரூபினி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கு டெஸ்ட் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாஸ்டர், நீங்க ஓகே சொன்னா இப்பவே அவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னா. ரூபினி இந்த அளவுக்கு வி மாஸ்டர் கிட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எப்படி கொம்பன் இந்த அரண்மனைக்கு வாரிசோ, ரூபினியும் அந்த அரண்மனைக்கு இன்னொரு வாரிசு. அது அங்க இருக்க முக்கியமான மாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். எதிரிங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்த சாதாரண ஸ்டூடெண்டா வளர்த்துட்டு வந்தாங்க. ரூபினியோட 8வது வயசுல அந்த ரகசியம் அவளுக்கு தெரிய வந்துச்சு.
ஆனா அவளும் இது வரைக்கும் அதை வெளிக்காட்டிக்கிட்டது இல்ல. இப்போ அதனாலதான் வி மாஸ்டர் ரூபினி சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாரு. வரிசையா பசங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சித்துக்கு போராத காலம். அதனால அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க சில பேர் ஒன் டே ட்ரிப் மாதிரி கிறிஸ்டல் மலை வரைக்கும் போயிருந்தாங்க. அதனால இங்க பாதி பசங்களுக்கு தான் டெஸ்ட் வைக்க முடிஞ்சது. எப்போதும் போல இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், குரூப் அண்ட் இண்டிவிஜுவல் கட்டாஸ், இண்டிவிஜுவல் குமைட், குரூப் குமைட் எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு இப்போ 1-on-1 ஃபைட் ஆரம்பிச்சது. ரூபினி வேணும்னே சித்துக்கு செகண்ட் ஸ்டேஜ் பையனை ஒருத்தனை ஆப்போனண்டா போட்டா. நேம் லிஸ்ட் பார்த்துட்டு இருந்த சித்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நேரா அவனோட மாஸ்டர் கிட்ட வந்து, எதுக்காக நான் செகண்ட் ஸ்டேஜ் பையன் கூட சண்டை போடணும் அப்படின்னு கேட்டான். அதே கேள்வியை தான் இங்க வி மாஸ்டர் ரூபினி கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு. மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கும் செகண்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கட்டா மட்டும்தான் அடுத்த வருஷம் அவங்க கத்துக்க போறாங்க. அதனால பேசிக் டெக்னிக்ஸ் வச்சு 2 பேரும் சண்டை போடட்டும். அவங்க இதுவரைக்கும் கத்துக்கிட்ட விஷயத்தை பார்த்து நம்ம அடுத்த முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதே காரணத்தை மாஸ்டர் இங்க சித்து கிட்ட சொல்ல அவனுக்கும் அது ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் இங்க நடக்கிறத வீரா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ரூபினி ஏதோ பெருசா திட்டம் போடுறா வீரா, சித்து இதுல மாட்டிக்க கூடாது, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. நெட்ரிகன் ஹெல்ப் எடுத்துக்கிட்ட வீராக்கு அவளோட திட்டம் ஈஸியா தெரிஞ்சிருச்சு. அது பட்டுக்கும் தெரிஞ்சு, இந்த ரூபினி ஏதோ சின்ன பொண்ணு விளையாடுறான்னு விட்டது தப்பா போச்சு வீரா, இப்போ அவளை வச்சு செய்யறேன் பார் அப்படின்னு பட்டு கோவமா சொல்லுச்சு. சித்து மேல பட்டுக்கும் வீரா மாதிரி நிறைய பாசம் இருந்துச்சு. அதான் இந்த கோவம். வீராக்கும் பட்டு சொல்றது கரெக்ட்னு தோணுச்சு. அதனால சித்துவை தேடி போனான். அங்க சித்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினதை கேட்டு வீரா அவனோட முடிவை மாத்திக்கிட்டான். ஆமா, மாஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்த சித்துவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சுக்கிட்டாங்க. டே, நம்ம ஸ்டேஜ் பசங்க 3 பேருக்கு ஆப்போனண்டா செகண்ட் ஸ்டேஜ் பசங்களை போட்டிருக்காங்க, அதுல நீயும் ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சித்து கிட்ட ஒருத்தன் கேட்டா. நல்லா தெரியும்டா, ஆனா எனக்கு பயம் இல்ல. வீரா அண்ணா எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் கத்து கொடுத்துருக்காங்க, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சித்து தைரியமா சொன்னான். இத வீரா கேட்டுட்டு தான் அவன் முடிவை மாத்திக்கிட்டான். இப்ப போட்டி ஆரம்பிச்சுது. ரூபினி, கொம்பன், வீரா இவங்க 3 பேரும் தான் இதுக்கு ஜட்ஜஸ். ரூபினி செகண்ட் ஸ்டேஜ் பையன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்ட கொம்பன் அவனையும் ரூபினியையும் மாத்தி மாத்தி பார்த்து முறைச்சான். ஏ, உனக்கு அறிவில்ல? இவன் பிராக்டிஸ்க்கு எப்பவாச்சும் ஒழுங்கா வந்திருக்கானா? இவன் அனுப்பிட்டு வேற யாரையாவது வர சொல்லு அப்படின்னு கொம்பன் ரூபினி கிட்ட கோவமா சொன்னான். அப்படி பார்த்தா நீ எந்த பிராக்டிஸ்க்கு வந்திருக்க? உனக்கு எல்லா டெக்னிக்ஸும் தெரியும் தானே? அந்த மாதிரி தான் இந்த பையனும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவன் ஃபைட் பண்ணுவான் அப்படின்னு அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா ரூபினி. வீரா அவங்க பேசினதை கேட்டு நெட்ரிகன் மூலமா அந்த பையன் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். அதுக்கு காரணம் அவன் உண்மையாவே செகண்ட் ஸ்டேஜ் பையன் இல்ல, 4th ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சுது. ரூபினிய கொலை வெறியில பார்த்த வீரா நேரா சித்து கிட்ட வந்தா. டேய், இன்னைக்கு ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு அடிபட்டு இருக்குன்னு போய் சொல்லிட்டு ரூமுக்கு போ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொன்னான் வீரா. அண்ணா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சித்து பயந்து போய் கேட்க வேற வழி இல்லாம அந்த பையன் விஷயத்த சொல்லிட்டான். ஆச்சரியம் என்னன்னா, சித்து வீரா சொன்னதை கேட்டு பயப்படல. இதுல என்ன இருக்கு? அவங்க 9th ஸ்டேஜ் பையனை கூட்டிட்டு வந்து சண்டை போட சொன்னாலும் நான் பண்ணுவேன், ஏன்னா இது வீரா அண்ணன் கொடுத்த உயிர் அப்படின்னு நிமிர்ந்து சொன்னா சித்து. என்னடா சொல்ற அப்படின்னு வீரா புரியாம கேட்க, போன மாசம் வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் பயந்து அழுதுகிட்டு இருந்தேன். அந்த சித்து என் வீரா அண்ணனை சந்திச்ச கொஞ்ச நாள்லயே செத்துட்டான். இங்க இருக்கிறது புது பிறவி, கண்டிப்பா என்னோட பெஸ்ட கொடுப்பேன் அப்படின்னு சித்து கிளம்பிட்டான். வீராக்கும் துக்கம் தொண்டை அடைச்சிச்சு. இந்த அளவுக்கா இந்த குட்டி பையன் என்ன நம்புறான் அப்படின்னு அவனால புரிஞ்சுக்கவே முடியல. போட்டி ஆரம்பிச்சது. கொம்பன் ரூபினி அவன் சொன்னதை கேட்கலன்னு வி மாஸ்டர் கிட்ட ஏதோ சாக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டான். 3 பேருக்கு தான் செகண்ட் ஸ்டேஜ் பசங்க கூட இன்னைக்கு ஃபைட் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் 2 ஃபைட் முடிஞ்சு இப்போ சித்து டர்ன். வீரா கவலைப்படுறத பட்டுவால பார்க்க முடியல. அது கிட்ட இருக்கிற பவர் வச்சு வீராக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா ரூபினிக்கு தொல்லை கொடுக்க முடியுமே, அத சிறப்பா செய்ய ஆரம்பிச்சது. முதல் கட்டமா ரூபினி கண்ணை குத்தி விட்டுட்டு பறந்து போயிடுச்சு. இப்ப ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு தான் அவ ஜட்ஜ் பண்ணணும். வீராவுக்கு புரிஞ்சுது அது பட்டு வேலைதான்னு. யாருக்கும் தெரியாம சிரிச்சுக்கிட்டான். இங்க சித்துவும் அந்த பையனும் ஒரு பொசிஷன்ல நின்னாங்க. மொத்தம் 3 மூவ்ஸ் வச்சுக்கலான்னு ரூபினி சொல்லிட்டா. ஃபர்ஸ்ட் மூவ், சித்துக்கு வீரா 3rd ஸ்டேஜ் வரைக்கும் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கா. அதனால
கை கால் பொசிஷன் எல்லாம் எப்படி வச்சுக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இந்த பையன் வலது கால சித்து கழுத்து கிட்ட கொண்டு போன சமயம் சித்து அதை தடுத்து அவன் வயித்துல ஓங்கி ஒரு குத்து விட்டான். அதுல அவன் பேலன்ஸ் இல்லாம கீழே விழ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சித்துக்கு கிடைச்சது. ரூபினி அதிர்ச்சியில எழுந்தே நின்னுட்டா. சித்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்னு, வீரா அவன் சண்டை போடும்போது ஸ்ட்ரென்தனிங் பவுடர், மசில் ஸ்ட்ராங் ஆகிற பவுடர் எல்லாமே சித்துக்கும் கலக்கி கொடுத்துருவான். அதனால ஒரே சமயத்துல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒல்லியா இருந்த சித்து உடம்பு போட்டு சப்பி பப்ளியா மாறி இருந்தான். எதிரில இருந்த பையன் என்னதான் 4th ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவனுக்கு அந்த அளவுக்கு உடம்பு இல்ல. அதனாலதான் சித்து விட்ட ஒரே குத்துல சுருண்டு விழுந்துட்டான். இங்க சித்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கை தட்டி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்த திரும்பி வீராவை பார்த்து ஓகேவா அப்படின்னு கேட்டா சித்து. வீரா கண்ணாலேயே பதில் சொல்லிட்டு அடுத்த மூவுக்கு 2 பேரையும் நிக்க சொன்னான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அடுத்த செகண்ட் சித்து அந்த பையன் இடுப்புல காலை சுத்தி போட்டு மண்டையில நங்கு நங்குன்னு குட்டியே அடுத்த பாயிண்ட் மட்டும் இல்லாம அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிட்டான். வீராக்கு இப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. உண்மையாவே சித்து வீரா சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா யூஸ் பண்ணி இருக்கான். அதுதான் சித்து சக்சஸ்க்கு காரணம். ரூபினி அந்த ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டே அவ கூட்டிட்டு வந்த பையனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த பையன் உடனே ரூபினியை தனியா தள்ளிட்டு போய் உலகத்துல இருக்கிற எல்லா நல்ல வார்த்தையும் யூஸ் பண்ணி திட்ட அந்த கோவத்துல ரூபினி அவனை ஒரு அற விட்டா. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பையன் கிட்ட தோத்து போயிட்டு நீ என்ன திட்டுறியா, இப்பவே உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பக்கத்துல இருந்த கட்டைய வச்சு அவனை செம்மையா அடிச்சுட்டா. ஏற்கனவே சித்து கிட்ட வாங்கின அடி ஒரு பக்கம், இப்ப ரூபினி ஆவேசமா தாக்குனது ஒரு பக்கம்னு அந்த பையன் அப்படியே மயங்கி விழுந்துட்டான். ரூபினிக்கு அந்த பையனை பார்க்க பயங்கர எரிச்சல் வந்துச்சு. இவனை நம்பி அந்த வீரா கிட்ட வேற சவால் விட்டுட்டேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை நினைச்சு பார்த்தா. 3 பேர் ஜட்ஜஸா இருக்க வேண்டிய இடத்துல வீரா ரூபினி மட்டும்தான் இருந்தாங்க. ஆமா வீரா, அகாடமியில கொடுக்கற சாப்பாடை தான் எல்லாரும் சாப்பிடுறோம். அது எப்படி சித்து மட்டும் அசிங்கமா குண்டா வளர்ந்து வச்சிருக்கான்? போன மாசம் வரைக்கும் அவன் அப்படி இல்லையே அப்படின்னு வீராவை வம்புக்கு இழுத்தா ரூபினி. குண்டா இருந்தா அசிங்கம்னு யார் சொன்னது? ஒல்லி குண்டு இது 2மே அவங்க உடல்வாகு. சித்து எப்படி போட்டியில பெர்ஃபார்மன்ஸ் பண்றான்னு மட்டும் பாரு. அவன் உருவத்தை வச்சு ஏதாவது கேலி பண்ண பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் அப்படின்னு கை நீட்டி எச்சரிக்கை பண்ணான் வீரா. ரூபினிக்கு அதிகமா பேசிட்டோமோன்னு தோணினாலும் கெத்த விடாம எல்லாம் பாப்போம் அப்படின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டா. வீராக்கு எதுக்கு ஜட்ஜ் பண்ண கூப்பிட்டாங்கன்னு இருந்துச்சு. திரும்பவும் ரூபினி, அன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நடந்த டாஸ்க் ரிசல்ட் இன்னும் வரல, அநேகமா அதுல நான் தான் ஜெயிச்சிருப்பேன், அதனால நீ இனிமே சும்மா அந்த கிறிஸ்டல் மலைக்கு போகாத அப்படின்னு சொன்னான். அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரூபினி. இனிமே நான் தனியா அங்க போக போறது இல்ல, என் கூட சித்துவும் ஜாயின் பண்ணிப்பான் அப்படின்னு கெத்தா சொன்னான் வீரா. அவன் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட், அது மட்டும் இல்ல இன்னைக்கு போட்டியில எப்படியும் தோத்து போயிடுவான், அதுக்கப்புறம் மாஸ்டர் அவனை வீட்டுக்கு தான் அனுப்புவாரு அப்படின்னு கேலியா சொன்னா ரூபினி. அதையும் பார்க்கலாம், ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும், உனக்கு அதுக்கு சம்மதமா அப்படின்னு வீரா கேட்டா. இத ரூபினி எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் அவளுக்கு ஆத்திரம் இருந்தாலும் வீரா பக்கத்துல இருந்து அவனுக்கு குழிய தோண்டணும்னு முடிவு பண்ணி சரின்னு சவாலுக்கு ஒத்துக்கிட்டா. இப்போ அதை நினைச்சு எரிச்சலா இருந்துச்சு. இங்க வீரா சித்துவ தலையில தூக்கி வச்சு ஆடாத குறதா. போட்டி ரிசல்ட் வந்த உடனே மாஸ்டருக்கு குனிஞ்சு மரியாதை கொடுத்த சித்து நேரா வீரா கால்ல வந்து விழுந்துட்டான். வீரா பதறி போய் அவனை தூக்கி என்னடா பண்ற அப்படின்னு கோவமா கேட்டான். எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான், நிறைய நாள் அவரை மிஸ் பண்ணிருக்கேன், இனிமே அந்த நினைப்பு எனக்கு இருக்கவே இருக்காது, அதான் அவர் உருவத்துல நீ வந்துட்டியே அப்படின்னு கட்டிக்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வாயடைச்சு நின்னா வீரா. பட்டுவும் அந்த சமயத்துல அவங்க கூட சேர்ந்து அந்த நிமிஷத்தை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரூபினிக்கு இன்னும் அந்த பையன் மேல கொலவெறி ஜாஸ்தி ஆனதுதான் மிச்சம். வீரா மட்டும் இருந்தா பரவாயில்ல, இப்ப இந்த சித்துவும் கூட கூப்பிட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கான், அப்படின்னா இவனுக்கும் நான் அசிஸ்டண்டா அப்படின்னு சித்துவ எரிக்கிற மாதிரி பார்த்தா ரூபினி. அதுக்குள்ள வீரா சித்து தோள் மேல கை போட்டு கெத்தா 2 பேரும் ரூபினி பக்கம் நடந்து வந்தாங்க. ரூபினி ரொம்ப தேங்க்ஸ், உன்னாலதான் நான் 4th ஸ்டேஜ் பையன் கூட சண்டை போட்டேன், எனக்கு இப்போ எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்திருக்குன்னு செல்ஃப் அனலைஸ் பண்ண வச்சதுக்கு நன்றி அப்படின்னு குனிஞ்சு சொல்ல வீராவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவனை ஃபைட் பண்ண வச்சா. வீரா சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸை வச்சு சித்து அந்த போட்டியில ஜெயிச்சிட்டான். ரூபினி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சித்து தோத்து போயிடுவான்னு வீரா கிட்ட சவால் விட்டிருந்தா. இப்போ
எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுன்னு யோசிச்சு இருந்தவளுக்கு சித்து பேசினது அதிர்ச்சியா இருந்துச்சு. போட்டியில ஜெயிச்ச சித்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீரா நெற்றிக்கன் மூலமா 4th ஸ்டேஜ் பையன் தான் அவன் கூட சண்டை போட போறான்னு தெரிஞ்சு அவனை காப்பாத்த உண்மையை சொல்லியிருந்தான். ஆனா சித்து உனக்கு எப்படி அவனை பத்தி தெரியும்னு ஒரு வார்த்தை கூட வீரா கிட்ட கேட்கல. அதுக்கு காரணம், சித்துவை பொறுத்த வரைக்கும் வீரா கெட்டிக்காரன். அவனுக்கு உலகத்துல தெரியாத விஷயமே எதுவுமே கிடையாது அப்படின்னு கண்ணை மூடி நம்பிட்டு இருந்தான். ஆனா ரூபினி அப்படி இல்லையே. சித்து நேரா வந்து ரூபினி கிட்ட, உன்னால நான் 4th ஸ்டேஜ் பையன் கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்ல இவனுக்கு எப்படி அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு அதிர்ச்சி ஆகிட்டா. அதுக்கு மேல வீராவுக்கு ஷாக்கா இருந்துச்சு. இப்ப ரூபினி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். சித்து, உனக்கு எப்படி அந்த பையனை பத்தின விஷயம் தெரியும்? நாங்க எங்கேயுமே அதை சொல்லலையே. மாஸ்டர் கூட முக்கியமான வேலையா கிளம்பி போனதால நானும் வீராவும் தான் ஜட்ஜஸா இருந்தோம் அப்படின்னு கேள்வியா கேட்டு சித்துவ திக்கு முக்காட வச்சா. ஆனா சித்து முன்ன மாதிரி பயப்படல. அன்னைக்கு வீரா அண்ணனுக்கு சூப்பர்வைசர் டாஸ்க் கொடுக்கும் போதே பசங்க எல்லார் பத்தியும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாரு. அத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னமோ என்ன கேள்வி கேட்கிற? இப்பவே போய் வி மாஸ்டர் கிட்ட உன்னை பத்தி சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு சித்து மிரட்ட முதல்ல அதிர்ச்சியானது வீராதான். ரூபினிக்கு சித்துவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப புதுசா இருந்துச்சு. வீராவையே அவளால ஏத்துக்க முடியல. இப்ப புதுசா இவனும் வந்துட்டானா அப்படின்னு ஒரு திட்டம் போட ஆரம்பிச்சா. அதுக்குள்ள பட்டு, வீரா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சித்து ரூபினியையே கதி கலங்க வச்சுட்டான். இனிமே இவ இந்த மாதிரி யார்கிட்டையும் விளையாட மாட்டா அப்படின்னு சொல்லுச்சு. ரூபினிக்கு அங்க இருக்கவும் முடியல, உடனே கிளம்பவும் முடியல. எது பண்ணாலும் இப்ப கிண்டல் பேச்சு வரும்னு அமைதியா வேற எங்கேயோ பார்த்தபடி நின்னுட்டு இருந்தா. அப்புறம் ரூபினி, நாளைக்கு காலையில 4 மணிக்கு எங்க ரூமுக்கு வந்துடுறியா அப்படின்னு காதை கொடைஞ்சுக்கிட்டே வீரா கேட்டா. என்ன விஷயம்னா, நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு மாதிரி போறோமா? எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சித்து ரூபினி சவால் பத்தி தெரியாம கேட்டா. ஓ, உனக்கு தெரியாது இல்லடா தம்பி, மேடம் நாளையில இருந்து நம்ம 2 பேருக்கும் அசிஸ்டண்டா வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் முதல் நாள் வேலைக்கு சீக்கிரமா வந்தா தானே வருஷம் ஃபுல்லா நல்லா போகும், அதான் 4 மணிக்கு வர சொன்னேன் அப்படின்னு வீரா நக்கல் அடிச்சான். உடனே சித்து ரூபினி பக்கம் திரும்பி, நீ போ, அசிஸ்டன்ட் எல்லாம் வேணாம், நான் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு வீராவை பேச விடாம வேற பக்கம் தள்ளிட்டு வந்துட்டான். என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு கெத்தா பேசின, இப்ப இதுக்கு பயப்படுற? அவளாதான் இந்த பேச்ச ஆரம்பிச்சது, நான் இத விட போறதில்ல அப்படின்னு வீரா கோவமா சொன்னான். வீராக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ரூபினி அங்க இருந்து கிளம்பிட்டாளான்னு உறுதிப்படுத்திக்கிட்ட சித்து, அவ யாருன்னு நினைச்சு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னா அப்படின்னு கேட்டான். ஏன், அவளும் அரண்மனை வாரிசா அப்படின்னு வீரா விளையாட்டா கேட்க, நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவளும் வாரிசு தான் அப்படின்னு சித்து சொன்னான். என்னடா, வர்றவன் போறவன் எல்லாரையும் வாரிசு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு பேர் தான் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தயவு செஞ்சு எல்லா சீக்கிரட்ஸையும் சொல்லிடுறா, சுகர் பேஷண்ட், உடம்பு தாகாது அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கீழே உட்கார்ந்தான் வீரா. ஐயோ கத்தாத அப்படின்னு வீரா வாய பொத்தின சித்து, ஒரு நாள் எனக்கு வி மாஸ்டர் ரூமுக்கு போற வேலை இருந்துச்சு. அவர் வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதால சாப்பிட்ட அசதியில கட்டிலுக்கு பின்னாடி தூங்கிட்டேன். திடீர்னு எழுந்த போது ரூபினியும் மாஸ்டரும் பேசிட்டு இருந்தது காதுல விழுந்துச்சு. அப்பதான் இந்த சீக்கிரட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லல, நீயும் சொல்லாத அப்படின்னு கேட்டுக்கிட்டான் சித்து. எனக்கு என்னமோ ஸ்டூடெண்ட்ஸ் தவிர எல்லாருக்கும் இந்த சீக்கிரட் தெரிஞ்சிருக்குமோன்னு நினைக்கிறேன் சித்து. இல்லனா மாஸ்டர்ஸ் இருக்கும்போது அவளையும் என்னையும் ஜட்ஜஸா போடுவாங்களா அப்படின்னு வீரா சந்தேகமா கேட்டான். ரூபினி என்ன பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? வந்தோமா, போட்டியில ஜெயிச்சோமா, அழகான ஃபிகர் யாராவது கிடைச்சா சைட் அடிச்சோமான்னு வாழ்க்கைய பிளான் பண்ணணும். உனக்கு இதெல்லாம் தெரியல. நீ எப்படி எனக்கு டெக்னிக்ஸ் கத்து குத்தியோ அதே மாதிரி தம்பி இந்த விஷயத்துல அண்ணனுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா அப்படின்னு சித்து சீரியஸா கேட்டா. வேண்டாண்டா, ஒரே நாள்ல இவ்வளவு சேஞ்சஸ் உன்கிட்ட காட்டாத, கண்டிப்பா எனக்கு ஹார்ட் வெடிச்சிரும் அப்படின்னு வீரா சிரிக்க 2 பேரும் பேசிக்கிட்டே ட்ரெஷரி ஹாலுக்கு கிளம்பி வந்தாங்க. சித்து போட்டியில ஜெயிச்சதுக்கு அவனுக்கு சில வெப்பன்ஸ் வாங்க பர்மிஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதான் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. வீரா அழகிய பார்த்துட்டு வந்ததுல இருந்து முன்ன விட இன்னும் பளபளப்பா மின்னிட்டு இருந்தா. அதுவும் அழகிய முத்தம் கொடுத்துட்டு வந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்த வீரா தனக்கு தானே சிரிக்க சித்துக்கு சந்தேகம் வந்துச்சு.
அண்ணா, காலையில இருந்து நீ சரியே இல்ல, எனக்கு தெரியாம ஏதாவது புது அண்ணியை இங்க செட் பண்ணிட்டியா அப்படின்னு இடுப்புல கை வச்சு கேட்டா. வர வர வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா போச்சே, கிளம்பு, அகாடமிக்கு போகணும் அப்படின்னு வீரா பேச்ச மாத்துனான். அப்ப நீ உண்மையா சொல்ல மாட்ட, பரவாயில்ல, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வில்லன் மாதிரி கை ரெண்டையும் தேய்ச்சிக்கிட்டு நிக்க வீரா அவனை அப்படியே தள்ளிட்டு அகாடமிக்கு வந்துட்டான். இன்னைக்கு எல டாஸ்க் ரிசல்ட் வி மாஸ்டர் சொல்ல போறாரு. அதுக்காக ரூபினி காத்துட்டு இருந்தா. வீராவும் அவ பக்கத்துல போய் நின்னுகிட்டான். உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஓகேவா? வீரா அனலைஸ் பண்ணி சொன்ன பதில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால மெடிசின் பெவிலியனுக்கு 2 பேரையும் செலக்ட் ஆகி இருக்காங்க அப்படின்னு வி மாஸ்டர் சொல்லிட்டார். அடுத்ததா 2 பேரையும் அகாடமி மார்க்கெட்ல மெடிசின் தயாரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க 3 பேர் தான் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவு பெரிய அகாடமிக்கு இவங்க 3 பேர் மட்டுமா மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட வீரா நெட்ரிக்கன் மூலமா அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். 3 பேருக்கும் மொத்தமா 6 கை இருக்க வேண்டிய இடத்துல 30 கை இருந்துச்சு. அதாவது கண்ணுக்கு தெரியாம 24 கை அது பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கும். இங்க பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு வீரா தெரிஞ்சுக்கிட்டான். வீராவையும் ரூபினியையும் அறிமுகப்படுத்தி வச்ச உடனே அவங்களுக்கான வேலை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் 2 பேருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வரல, எல்லாம் நல்லா புரிஞ்சுது. அடுத்த நாள் சித்துவ அகாடமியில விட்டுட்டு திரும்பின வீரா முன்னாடி யோகி வந்து நின்னான். வீராக்கு அவனை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்க, வழக்கம் போல யோகி எந்த வித ரியாக்ஷனும் காட்டல. பரவாயில்ல, ராணா மாஸ்டர் உன்னை இந்த அளவுக்கு ஃப்ரீயா விட்டுருக்காரு, சாதாரணமா அவருக்கு அடிமையா தான் வச்சிருப்பாரு அப்படின்னு யோகி நக்கல் அடிச்சான். நீ எப்படி இருக்க யோகி, யார் கூட வந்த அப்படின்னு வீரா கேட்க, ஹே, இந்த மாதிரி பாசமா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், எனக்கு எப்போதுமே நீ எதிரிதான் அப்படின்னு யோகி சிரிச்சுக்கிட்டே முறைச்சு கோவமா சொன்னான். நான் ஒன்னும் பாசத்துல கேட்கல, ஒரே அகாடமில இருந்தோன்னு ஒரு அக்கறையில கேட்டேன். இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லனா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு வீராவும் பதிலடி கொடுத்தான். அப்பா என்ன வாயு, இந்த ராணா மாஸ்டர் டெக்னிக்ஸ் மட்டும் இல்லாம இப்படி பேசுறதுக்கும் கத்து கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு யோகி கேட்டான். இவ்வளவு நாள் அவர் கூட இருந்துட்டு எப்படி உன்னால திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு வீரா கேட்டான். அடிபட்ட வலி, உனக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா என்னோட வேதனை புரியும் அப்படின்னு யோகி சொன்னான். இதை விட நான் நிறைய வேதனை அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக அடுத்தவங்க மேல பழி சொல்லக்கூடாது, நமக்கு டைம் வரும்போது எல்லாம் நல்லதும் நடக்கும் அப்படின்னு நெத்தியை தொட்டு பார்த்துட்டு சொன்னான் வீரா. யோகி வீராவை முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். வீரா அகாடமி மார்க்கெட் உள்ள வரும்போதே ரூபினி வேலைய ஆரம்பிச்சிருந்தா. முதல் நாள் 2 பேருக்கும் மாஸ்டர்ஸ்க்கு ஸ்பெஷலா தயாரிக்கிற மருந்த சொல்லி கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அதை தனித்தனியா அவங்க பண்ணி காட்டணும். அங்க ஒரு இடத்துல தீ மூட்டி இருப்பாங்க. கரெக்டான காம்பினேஷன்ல இலைய கொண்டு போய் அதுல போடணும். 5 நிமிஷத்துல அது மருந்தா கீழே உருண்டு வரும். ஒருவேளை தப்பான காம்பினேஷன் இருந்துச்சுன்னா எல்லா பொருளும் வேஸ்ட் ஆயிடும். இவங்க இன்னைக்கு 20 மருந்து தயாரிக்கணும். வீரா 10 நிமிஷத்துல 10 மருந்து ரெடி பண்ணி அங்க இருந்த 3 பேர் அப்ரூவலுக்காக காத்துட்டு இருந்தான். ரூபினி முதலுக்கே மோசம், அவளுக்கு காம்பினேஷன் மறந்து போச்சுன்னு சொல்றதை விட வீரா சீக்கிரம் பண்ணிட்டானேன்னு அந்த டென்ஷன்ல எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. அந்த ரணகலத்திலையும் கிளுகிழுப்பு தேவைப்படுற மாதிரி வீராவை அவங்க பாராட்டிட கூடாதுன்னு ஒரு ஐடியா பண்ணார் ரூபினி. அதாவது அந்த மருந்து மேல ஒரு டிராப் தண்ணி கூட படக்கூடாது, அப்படி பட்டுருச்சுன்னா அதோட பவர் போய் குப்பையில போட வேண்டியதுதான். இத ரூபினி தெரிஞ்சுக்கிட்டு வன்மமா தண்ணி அது மேல தெளிச்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவ வேலையை பார்க்க கிளம்பிட்டா. வீராக்கு இந்த விஷயம் தெரியாது. அவன் அடுத்த 10 செட்டு மருந்து தயார் பண்ணிட்டு இருந்தான். 3 பேரும் வந்த உடனே வீரா பண்ண மருந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரூபினி ஷாக் ஆகி வந்து பார்த்தா அவ தண்ணி தெளிச்ச தடயமே இல்லாம வீரா எப்படி வச்சுட்டு போனானோ அப்படியே இருந்துச்சு. ரூபினி, நீ எவ்வளவு பண்ணி இருக்க, கொண்டு வா அப்படின்னு அவங்க கேட்க கைய பிசைஞ்சு நின்னுட்டு இருந்தா. இவங்களுக்கு ரூபினி அரண்மனை வாரிசுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அதுக்காக சலுகை எல்லாம் இங்க தரமாட்டாங்க. இதை ஸ்ட்ரிக்டா சொல்லித்தான் அவளை இங்க வேலைக்கே சேர்த்துக்கிட்டாங்க. ரூபினி, அடுத்தவங்க மேல ஆத்திரப்பட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் வேலையும் பண்ணணும். இன்னும் 10 நிமிஷத்துல 3 மருந்தை ரெடி பண்ணி இங்க கொண்டு வந்து வைக்கணும், இல்லனா நாளையில இருந்து நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரூபினி வீரா பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. சின்சியரா அவளோட வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இங்க வீரா முன்னாடி சொட்ட சொட்ட வந்து நின்னுச்சு பட்டு. என்னது, இப்பதான் குளிச்சியா, பாக்குறதுக்கு இப்பதான் லட்சணமா இருக்க அப்படின்னு வீரா பட்டுக்கு திருஷ்டி எடுத்தா.
ஏன் சொல்ல மாட்ட? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரூபினி நீ அப்ரூவலுக்கு வச்சிருந்த மருந்து மேல தண்ணி தெளிச்சா. கரெக்டா அந்த சமயத்துல என்ட்ரி கொடுத்து அதை என் மேல வாங்கிக்கிட்டு மருந்த பாழாக்காம காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. வீரா அத நன்றி கலந்த பார்வை பார்க்க, போரும் போரும் இதெல்லாம் அழகி கிட்ட வச்சுக்க அப்படின்னு சொல்லுச்சு. வேணும்னா அவ பக்கத்துல இருக்கும்போது வேற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு கண்ணடிச்சான் வீரா. வர வர நீயும் சரியில்லை, உன் கூட சேர்ந்து சித்துவும் கெட்டு போறான் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. ஏன் அவனுக்கு ஆள் கிடைச்சாச்சா அப்படின்னு வீரா கேட்டதுக்கு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு பட்டு. என்ன சொல்லுது பட்டு? அந்த அளவுக்கா பையன் தேறிட்டான், பிரேக் டைம்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு வீரா வேலைய பார்க்க ஆரம்பிச்சான். இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்களுக்கு தனி அசெம்பிளி நடந்துட்டு இருந்துச்சு. புதுசா வேற அகாடமில இருந்து 3 பேர் வந்திருந்தாங்க. சித்து அப்படின்னு வி மாஸ்டர் கூப்பிட, நம்ம சித்துவும் அவனை இடிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணும் வந்து நின்னான். அப்படின்னு தோலை தடவிக்கிட்டே சித்து திரும்பி பார்க்க, கோலி குண்டு கண்ணை உருட்டி அவனை விட 1 இன்ச்சு கம்மியா குட்டி பொண்ணு ஒருத்தி நின்னுட்டு இருந்தா. வி மாஸ்டர் 2 பேரையும் பார்த்துட்டு நேம் லிஸ்ட் செக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல சித்துன்னு தான் பேர் போட்டிருந்துச்சு. அப்போ இந்த பொண்ணு ஏன் இங்க வந்திருக்கா அப்படின்னு அவருக்கு புரியல. பக்கத்துல இருந்த மாஸ்டர் கிட்ட விசாரிச்ச பிறகுதான் அந்த பொண்ணு பேரு சித்தாரா, சித்துன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஷார்ட் டேபிள் இங்க வேண்டா, அந்த பொண்ண முழு பேர் வச்சு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு வி. புது பசங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே இன்னைக்கு பெருசா யாருக்கும் எந்த ட்ரைனிங்கும் இல்ல. அதனால பிரியா சுத்த ஆரம்பிச்சாங்க. ஏ தாரா நில்லு அப்படின்னு சித்து கூப்பிட, யார கூப்பிடுறீங்க அப்படின்னு சித்தாரா திரும்பி திரும்பி பார்த்தா. உன்னதான், நேம் கன்ஃபியூஷன் வரக்கூடாது இல்லையா, அதான் உன் பேரை சுருக்கி தாரான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சித்து சொல்ல, அந்த பொண்ணுக்கு செம கோவம் வந்துருச்சு. பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, என்ன ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கீங்க, போய் வி மாஸ்டர் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு மிரட்டுனா தாரா. அம்மா தாயே, நானே இப்பதான் தட்டு தடுமாறி மேல வந்துகிட்டு இருக்கேன், இனிமே உன் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சித்து நடைய கட்ட தாரா முகத்தை சுழிச்சுக்கிட்டு கிளம்பிட்டா. வீரா தூரத்துல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். இதுதான் பட்டு சொல்லி இருக்குன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு, ஆனா சித்து இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அதுக்குள்ள எதையும் பேசி மனசை கலைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணா வீரா. நெற்றிக்கண் மூலமா தாராவை ஸ்கேன் பண்ண பிறகும் வீரா இதே முடிவோட தான் இருப்பானான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரூபினியும் வீராவும் அடுத்த செஷனுக்கு ரெடி ஆனாங்க. அதாவது காம்பினேஷன் ஆஃப் இலைங்களை விறகு அடுக்கி வச்சு இருக்கிற இடத்தை சுத்தி வைக்கணும். கரெக்ட் மிக்சர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த விறகு தானா எரிய ஆரம்பிக்கும். இல்ல யார் இலைய அடுக்குறாங்களோ அவங்க உடம்புல இருக்கிற பவர் எல்லாத்தையும் அது எடுத்துடும். அதாவது இந்த ஆகாய மலையில இருக்கிற எல்லாருக்கும் வேற கிரகத்துல இருக்கிறத விட ஸ்ட்ரென்த், பவர், ஆக்சிஜன் லெவல் எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வீராவும் ரூபினியும் அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும். ரூபினிக்கு அதோட விவரம் தெரிஞ்ச உடனே முதல்ல வீரா போகட்டும்னு சொல்லிட்டா. அவன் எப்படி பண்றான்னு பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு தான் இந்த ஐடியா. வீரா அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, இந்த பல பரீட்சைக்கு நெற்றிக்கண் உன் கூட இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. வீரா இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்? அதே சமயம் பட்டு இந்த கேள்விய சாதாரணமா கேட்காதுன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னு வீரா கேட்க, அதுக்கு பட்டு சொன்ன விளக்கம் வீராக்கு சாதகமா அமைஞ்சுதான்னு அவன் டாஸ்க் பண்ணும்போது தான் தெரியும். ஆகாயமலை அகாடமி மார்க்கெட்ல வீராவுக்கும் ரூபினிக்கும் இன்னைக்கு செகண்ட் செஷன். அந்த டைம்ல நெற்றிக்கண் வீரா கூட இருக்க முடியாதுன்னு பட்டு சொல்ல, வீரா அதுக்கு விளக்கம் கேட்டா. நெற்றிக்கண் பவர் அப்படிங்கிறது ஒரு வகையான நெருப்பு சம்பந்தமான விஷயம். அதோட முழு ஜுவாலைய இதுவரைக்கும் உனக்கு காட்டுனது இல்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்ப பண்ண போற டாஸ்க்ல காம்பினேஷன் தப்பாகி ஒருவேளை உன்கிட்ட இருக்கிற பவர் உடம்பை விட்டு வெளியே போகும்னு இருந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கப்பட போறது நெற்றிக்கண் தான் அப்படின்னு பட்டு சொல்ல, வீராவுக்கு அதிர்ச்சியாச்சு. வேண்டாம் வேண்டாம், நெற்றிக்கண் தள்ளியே இருக்கட்டும், நான் இந்த டாஸ்கை தனியாவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீரா உடனே பதில் சொன்னான். அது மட்டும் இல்ல, நெற்றிக்கண் உன் நெத்தியை விட்டு ஒரு மைக்ரோ செகண்ட் வெளியே வந்தாலும் அடுத்த நிமிஷம் இந்த இடமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு.
இதுவரைக்கும் நெற்றிக்கண் எதிர இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அப்புறம் ஆபத்து வரும்போது ஹெல்ப் பண்ணும், இதுக்கு தான் கூட இருக்குன்னு வீரா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா பட்டு சொன்ன பிறகுதான் அதோட முழு சக்தி அவனுக்கு தெரிய வந்துச்சு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீரா டாஸ்க் பண்ண வந்துட்டான். ரூபினி கண்ணை கூட சிமிட்டாம வீரா பண்றத பார்த்துட்டு இருந்தா. முதல்ல வீரா அந்த மருந்துக்கு தேவையான எல்லா இலைகளையும் ஒழுங்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து விறக சுத்தி அடுக்க ஆரம்பிச்சான். 3 மாஸ்டர்ஸும் வீரா பண்றத தள்ளி இருந்து நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா ரிப்போர்ட்டும் வி மாஸ்டருக்கு போகும், அதான் அங்க ரூல். இந்த டாஸ்க் பத்தின டெமோ இதுவரைக்கும் மாஸ்டர் பண்ணி காட்டல. அதுக்கு பதில் முதல் நாள் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இத கம்ப்ளீட்டா படிச்சுட்டு வரணும்னு சொல்லி இருந்தாங்க. நல்ல வேலை, வீரா எப்போதும் போல நெற்றிக்கண் ஹெல்ப் எடுத்துக்காம சித்துக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அவனே படிச்சு காட்டினான். அதனால ஓரளவுக்கு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருந்துச்சு. பட்டு வீரா பக்கத்துல தான் இருந்துச்சு. அவனுக்கு நெற்றிக்கண் ஹெல்ப் இல்லாததால அதால முடிஞ்ச உதவிய பண்ணிட்டு இருந்துச்சு. வீரா கண்ணை மூடி டாக்குமெண்ட்ல படிச்சதை யோசிச்சு பார்த்தா. அதுபடி முதல்ல ரெட் ரெட் கிரீன் கிரீன் அப்படின்னு வரிசையா இலைகளை அடுக்கிட்டு வரணும். அடுத்ததா ரெட் ப்ளூ, ரெட் கிரீன், ப்ளூ ரெட், ப்ளூ கிரீன், இப்படி கலர் காம்பினேஷன்ல இலைகளை விறக சுத்தி அடுக்கி வச்சிட்டான். அங்கதான் வீரா ஒரு தப்பு பண்ணிட்டான். அதாவது ஒரு இடத்துல ஒயிட் கலர் இலைய வச்சிருக்கணும், அத வீரா மறந்துட்டான். அந்த டாஸ்க் பண்றதுக்கு விறக சுத்தி சர்க்கிள் ஒன்னு போட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் அடுக்கிற வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த சர்க்கிள்ல தாண்டின அடுத்த செகண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா விறகு தானா எரியும். இல்ல அந்த ஸ்டூடெண்ட் உடம்புல இருந்து பவர் போய் தப்பான காம்பினேஷன் பண்ணி இருக்காங்கன்னு காட்டி கொடுத்துரும். பட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்பதான் வீரா ஒயிட் கலர் இலைய மறந்துட்டான்னு ஞாபகம் வந்து அவனை நெருங்கின சமயம் வீரா காலை சர்க்கிள் விட்டு வெளியே வச்சுட்டான். அடுத்த நிமிஷம் வீராவால 2 கையையும் தூக்க முடியல. அதை விட உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுச்சு. அப்படியே மயங்கி விழுந்துட்டான். மாஸ்டர்ஸ்க்கு புரிஞ்சு போச்சு வீரா இலை அடுக்கிறதுல ஏதோ பண்ணி இருக்கான்னு. அதான் இந்த பிரச்சனைன்னு. சாதாரணமா அவங்க ஹெல்ப் பண்ண வரக்கூடாது. ஆனா வீரா ப்ராக்ரஸ் பத்தி வி மாஸ்டர் சொல்லி கேள்விப்பட்டு மனசு தாங்காம ஓடி வந்தாங்க. பட்டுக்கு உயிரே போயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அந்த 3 மாஸ்டர்ஸும் வீராவை அப்படியே தூக்கி அங்க இருக்கிற டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. அடுத்ததா வீராவுக்கு தேவையான எல்லா மெடிகேஷனும் ஆரம்பிச்சுச்சு. வீரா கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் எந்த பவரையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு பட்டுவும் நெற்றிக்கண்ணும் அவனுக்கு பலம் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் பட்டுக்கு டென்ஷன் தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு வீரா கண் முழிக்க. மெதுவா எழுந்து உட்கார ட்ரை பண்ணான். ஆனா கை ரெண்டும் பயங்கர வலி எடுத்துச்சு. இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் வீரா ஃபெயில் ஆயிட்டான். இதுதான் அவங்க 3 பேரும் நோட் பண்ணினது. நீ இனிமே இங்க வேலைக்கு வர முடியாதுப்பா. சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எல்லாருக்கும் இங்க ஒரே ரூல் தான். அதனால நாளையில இருந்து நீ அகாடமில இருந்துக்கோ அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொன்னார். வீராவால அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. இந்த கட்டத்துக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு அவன் மெனக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால மாஸ்டர் கிட்ட இன்னொரு சான்ஸ் கேட்டு பார்த்தான். கண்டிப்பா கொடுக்கற வீரா, ஆனா முன்ன இருந்த 1/2 மணி நேரம் இல்லாம 15 நிமிஷத்துல நீ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். திரும்பவும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்க காப்பாத்த முடியாது. நீ பவர் இழந்துட்டு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். யோசிச்சு முடிவெடு அப்படின்னு கிளம்பிட்டாரு. வீராக்கு இதுல யோசிக்க எதுவுமே இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவான்னு 2 சாய்ஸ் தான் முன்னாடி இருக்கு. இப்போ பின்வாங்கிட்டு முன்ன இருந்த மாதிரி கோழ மாதிரி வாழ விரும்பல. எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்கலான்னு களத்துல இறங்குனான். வீரா, நீ எதை மறந்த தெரியுமா அப்படின்னு பட்டு வாயை துறக்க கை நீட்டி தடுத்து, வேண்டாம், நீயும் நெற்றிக்கண்ணும் இது வரைக்கும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் இந்த டாஸ்க ரிஸ்க் எடுத்து கண்டிப்பா ஜெயிப்பேன். நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டான். உனக்கு இல்லாத ஆசீர்வாதமா? நீ ஜிஎஸ் அரண்மனையில இருந்து ஸ்பெஷல் பவர் வாங்கிட்டு வந்த குழந்தை. எப்போதும் அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு பட்டு அவனை அனுப்பி வச்சது. வீரா மாஸ்டர்ஸ் கிட்ட செகண்ட் சான்ஸ் விஷயத்த கம்ப்ளீட்டா பேசி முடிச்சிட்டான். அவங்களும் அதே கண்டிஷன் சொல்லி ஒத்துக்கிட்டு 1 மணி நேரத்துல ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் டைம் டாஸ்க் பண்ண இடத்துல விறக சுத்தி வச்ச இலைய
ஈஸியா கிளியர் பண்ணிட முடியாது. வீரா தப்பா அரேஞ்ச் பண்ணதால கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த இலையில இருந்து வர்ற ஸ்மெல் அங்கேயே சுத்திட்டு இருக்கும். அத பிரீத் பண்றதும் உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்க எல்லா ஏற்பாடும் பண்றதுக்காக தான் 1 மணி நேரம் சொல்லி இருந்தாங்க மாஸ்டர்ஸ். இவ்வளவு நேரம் வீராக்கு நடந்ததை பார்த்து ரூபினி பயந்தே போயிட்டா. இந்த டாஸ்க் பண்ண வேண்டாம்னு முடிவுக்கே வந்துட்டா. ஆனா வீரா ஏன் செகண்ட் டைம் இத பண்றதுக்கு ஒத்துக்கிறான்னு அவளுக்கு புரியவே இல்லை. வீராவை விட ரூபினிக்கு அந்த ஆகாய மலை பத்தி நல்லாவே தெரியும். ஒரு மனசு போய் அவன் கிட்ட இந்த டாஸ்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அடம் பிடிச்சாலும் இன்னொரு மனசு அவன் திமிர அடக்கணும்னு வாய மூட வச்சுச்சு. இங்க வீரா 1 மணி நேரத்துல முதல்ல அவனோட உடம்ப பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணினான். அதோட முதல் கட்டமா கை வலி போகிறதுக்கு மூலிகை இலைய மென்னு சாப்பிட ஆரம்பிச்சான். இவ்வளவு சீக்கிரம் அது பாடியில ரியாக்ட் ஆகி திரும்பவும் சாதாரணமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கிடைச்ச டைம மிஸ் பண்ணாம மெனக்கெட்டுக்கிட்டே இருந்தான். இடது கை நிதானமா தூக்க முடிஞ்சது. ஆனா வலது கைக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டான். இடது கையால மெதுவா அடிக்க ஆரம்பிச்சான். அதுக்குள்ள ரூபினி மாஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அதிகாரமா கேட்டா. எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படின்னு வீரா கத்த ரூபினி வாய மூடிக்கிட்டா. இங்க வீராவை பத்தி தான் மாஸ்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனோட ஸ்டெமினாவை கவனிச்சிங்களா? இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஆச்சுன்னா திரும்பவும் இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஆனா வீரா செகண்ட் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒரு மாஸ்டர் சொன்னாரு. நான் வி மாஸ்டர் கூட பஞ்சவர்ணம் டாஸ்க்கு போயிருந்தேன். அப்பவே இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு, துரு துருன்னு இருப்பான் அப்படின்னு இன்னொருத்தர் வீராவை புகழ்ந்தாரு. ஆனா 3வது மாஸ்டருக்கு பெருசா எந்தவித அபிப்பிராயமும் வீரா மேல இதுவரைக்கும் வரல. ஒருவேளை இந்த செகண்ட் சான்ஸ்ல அவன் சாதிச்சா இவரோட எண்ணம் மாறினாலும் மாறும். இங்க வீரா டாஸ்க் ஆரம்பிச்சதும் போன தடவை எங்க தப்பு நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தான். ஆனா அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல. பட்டு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு வீரா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டு இருந்ததால அதுக்கு தவிப்பா இருந்துச்சு. இந்த இடத்துல ரூபினிய பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவதான் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம அதென்ன ரெட் ப்ளூன்னு ஒரே காம்பினேஷனா இருக்கு, வேற எந்த கலரும் கொடுக்க கூடாது அப்படின்னு சத்தமா டாஸ்க் பேசிட்டு இருந்தா. உண்மைய சொல்லணும்னா அவளுக்கும் ஒயிட் கலர் இல்ல, மறந்து போய் இருந்தது. வீரா கண்ணை மூடி திறந்து தேங்க்ஸ் ரூபினி அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். ஆமா, அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. வேகமா பழையபடி எல்லா கலரையும் இலைகளை அடுக்கி வச்சுட்டு எந்த இடத்துல ஒயிட் வைக்கணுமோ அதையும் வச்சுட்டான். ஒரு தடவை எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு சர்க்கிள் விட்டு கால் எடுத்து வைக்க போன சமயத்துல டவுட் வந்துச்சு. ஆமா, ஒயிட் இலைய காம்ப கிள்ளி வச்சிருக்கணும், இல்லனா மறுபடியும் அவனுக்கு பவர் போய் இந்த தடவை உயிருக்கு ஆபத்து கூட ஏற்பட்டு இருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வலது கையும் அவனுக்கு ஒர்க் ஆகி எல்லாத்தையும் சரியா அடுக்கி வெளியே வந்துட்டான். அடுத்த செகண்ட் அந்த விறகு தானா எரிய ஆரம்பிச்சது. அதாவது வீராவோட காம்பினேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் கரெக்ட். அப்பாடா அப்படின்னு கண்ணை மூடி அதே இடத்துல மடங்கி உக்காந்துக்கிட்டான். பட்டு வீராவை சுத்தி சுத்தி வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துச்சு. மாஸ்டர்ஸ் 3 பேரும் வீராவை மனசார பாராட்டினாங்க. ரூபினி கூட தன்னை மறந்து கை தட்டி இருந்தா. மாஸ்டர்ஸ் அடுத்ததா ரூபினி பண்றதுக்கு 15 நிமிஷம் பிரேக் கொடுத்து இருந்தாங்க. அதுக்குள்ள வீரா எந்த மாதிரி முயற்சி எடுத்தான்னு எல்லாமே கவரப்பாகி இருந்துச்சு. அதுல அதிகபட்சமா அந்த 3வது மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் ரிமார்க்ஸ் இடத்துல வீராவுக்கு 10க்கு 12 கொடுத்திருந்தாரு. அந்த அளவுக்கு வீராவோட மெனக்கெடல் அவரை வெகுவா கவர்ந்து இருந்துச்சு. வீரா கொஞ்ச நேரம் டென்ட்ல கண்ணை மூடி படுத்துக்கிட்டு இருந்தான். நெற்றிக்கண் திரும்பவும் ஃபுல் ஃபார்முக்கு வந்துச்சு. இங்க ரூபினி வீரா எப்படி பண்ணான்னு யோசிச்சு ஒவ்வொரு இலையா எடுத்து வைக்கிறதுக்குள்ள பாதி டயர்ட் ஆயிட்டா. எனக்கு எதுக்கு இந்த பல பரிச்ச? ஒருவேளை வீராக்கு கை தூக்க முடியாத மாதிரி எனக்கு கால் நடக்க வரலன்னா யார் என்ன கல்யாணம் குட்டின்னு நான் வாழ்க்கையில செட்டில் ஆக வேண்டாமா அப்படின்னு ஏதேதோ யோசனைக்கு மேடம் போயாச்சு. வெளிய மாஸ்டர் அதுக்குள்ள ரூபினி பேரை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அடிச்சு புடிச்சு வெளியே வந்த ரூபினிக்கு சட்டுன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்படியே வயிற்று வலின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. வீரா நெற்றிக்கண் மூலமா ஸ்கேன் பண்ணி பார்த்து அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதே சமயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாதுன்னு அமைதியா மாஸ்டர் பக்கம் வந்து நின்னுட்டான்.
அங்க அகாடமி மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பொண்ணுங்க 2 பேரை ரூபினிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மாஸ்டர் போய் கூட்டிட்டு வந்தாரு. அதுல சித்தாரா இருந்தா. வீரா அவளை பார்த்துட்டு, இவ இங்க இருந்தா பின்னாடி நம்ம தம்பி இருக்கணுமே அப்படின்னு நினைச்சு முடிக்கல. சித்து அவளை மோப்பம் முடிச்சுக்கிட்டே வந்துட்டான். நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு மாஸ்டர் சித்துவை கேட்டார். சாதாரணமா மெடிக்கல் டாஸ்க் நடக்கிற இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தவிர வேற யாருமே அலோட் இல்ல. இந்த மாதிரி மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு மாஸ்டர் சொன்னா மட்டும்தான் பசங்க உள்ள வர முடியும். அதான் சித்துவ சந்தேகமா பார்த்தாரு. நான் வீரா அண்ணாவை பார்க்க வந்தேன். எப்போதும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு பிரேக் டைம்ல கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னான். வீரா பேரை சொன்னதால மாஸ்டர்ஸ் பெருசா எதுவும் கேட்கல. இங்க டென்ட் உள்ள ரூபினியால ரொம்ப நேரம் நடிக்க முடியல. அதுக்கு காரணம் தாரா. கால்வலி இருக்கா, கைவலி இருக்கா, இங்க பிடிச்சு விடட்டுமா, அங்க பிடிச்சு விடட்டுமா அப்படின்னு அன்பால ரொம்ப தொல்லை பண்ணிட்டா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? வீராக்கு உண்மையாவே அடிபட்டு இருந்துச்சு. அதனால மருந்து கொடுத்து குணப்படுத்தினாங்க. இப்ப மாஸ்டர் வந்து இல்லாத வயிற்று வலிக்கு மருந்து கொடுத்தா அதை சாப்பிட்டு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு தலைய பிடிச்சுக்கிட்டா. அதுக்குள்ள இங்க அந்த 2 குட்டி பொண்ணுங்களும் அக்கா அக்கான்னு ஜூஸ் சாப்பாடுன்னு ரூபினிய சாப்பிட வச்சாங்க. அவளுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. மயக்கம்னு சொன்னதால உள்ள படுக்க வச்சுட்டு போன மாஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ரூபினி நல்லா தூங்கிட்டு இருந்தா. இது டாஸ்க் பண்ண வேண்டிய டைம், இப்ப தூங்க கூடாதுன்னு அவளை மெல்லமா எழுப்பி வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. மருந்து குடின்னு மாஸ்டர் நீட்ட எனக்கு எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்னு முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டா. ஆனா டாஸ்க பண்ணித்தான் ஆகணும். காம்படிஷனா இருந்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இங்க எல்லாம் தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலை பண்ணாம போனா ரூபினி இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்த பேர் எல்லாம் கெட்டு போயிடும். அதை நினைச்சு பார்த்து ஒத்துக்கிட்டா. என்னமோ தெரியல, டாஸ்க் பண்ண இடத்துக்கு வந்த உடனே பயம் போய் கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நிதானமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சா. இப்போ நிஜமாவே வயிற்று வலி வந்துருச்சு. டென்ட்டுக்குள்ள அந்த பசங்க கொடுத்தத சர மாதிரியா யோசிக்காம உள்ள தள்ளுனதுதான் அதுக்கு காரணம். ரூபினிக்கு அழுக வந்துருச்சு. திரும்பவும் போய் மருந்து கொடுங்கன்னு கேட்க முடியாது. பொய் சொல்லி இருக்கான்னு மாஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. வேற வழியே இல்லாம மெதுவா அடுக்க ஆரம்பிச்சா. வீராக்கு ரூபினி அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றத நல்லாவே தெரிஞ்சுச்சு. உடனே யோசிக்காம அவளை நெருங்கி வந்தான். என்ன, ஏதாவது பிரச்சனையா? நான் வேணா மாஸ்டர்ஸ் கிட்ட நீ நாளைக்கு பண்றேன்னு சொல்லவா அப்படின்னு அக்கறையா கேட்டான். ஏனோ அந்த நிமிஷம் வீராவை ரூபினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் கெத்த விடாம, ஏன் உன்னால மட்டும்தான் உடம்பு சரியில்லாம இருக்கிற சமயத்துல டாஸ்க் பண்ண முடியுமா? என்னாலையும் முடியும் அப்படின்னு அவனை தள்ளி நிக்க வச்சா. வீரா உடனே அந்த 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு ரூபினி கிட்ட பேச அனுப்பி வச்சான். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. இப்ப யாரு வந்தா இவ அடங்குவா அப்படின்னு யோசிச்ச வீராக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்துச்சு. அடுத்த செகண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருந்தான். இங்க ரூபினிக்கு வயிற்று வலியோட சேர்ந்து கண்ணும் மங்களா தெரிய அப்படியே மயங்கி விழ போனவளை ஒரு வலிய கரம் தாங்கி பிடிச்சு. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.